31 வருஷத்துக்கு முன்னாடி 1995 கேரள மாநிலத்தில் தன்னோட தாத்தா அப்பான்னு ஃபேமிலி வழியாக வந்த ஹோட்டல் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வந்த நபர் தான் இந்த தாமஸை பொறுத்தவரை உணவுகளை விற்று பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு வேலையாகவே இருந்தாலும் உலகத்தில் பல்வேறு இடத்துல சுவையாக இருக்கிற உணவுகளை நம்ம நாட்டு மக்களிடையே அறிமுகப்படுத்தி சுவைக்க வைக்கணுங்கிற ஒரு பெரிய பேஷன் சின்ன வயசுலேருந்தே தாமஸ்க்கு உண்டு. இப்படி ஒரு தேடலோட பாகமாக தாமஸ்க்கு அமைஞ்சது தான் டர்க்கி நாட்டு பயணம். டர்க்கி நாட்டோட உணவு சுவைகளை தரம் பார்க்க ஒரு புகழ்பெற்ற ஃபுட் ஸ்ட்ரீட்குள்ளே நடக்க ஆரம்பித்தார் தாமஸ். பெரிய கடைகள், பெரிய கூட்டங்கள். ஆனால் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் ஓரமாக ஒரு சின்ன கடை தான். இருந்தாலும் கூட்டம் என்னமோ ரொம்ப பெருசு. அந்த கடையில் விற்கிற உணவில் ஏதோ ஒரு டேஸ்ட் மேஜிக் இருக்கலாமோன்னு தாமஸ்க்கு ஒரு யோசனை தோண, அந்த கடையோட கஸ்டமர்ஸ் கூட்ட வரிசையில் நின்னபடி டோனர் கெபாப்னு நேம் போர்டோடு இருந்த அந்த கடையில் நிதானத்தோடும் பக்குவமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. அப்புறம் கம மசாலா வாசனையோட கண்ணுக்கு எதமான நிறத்தில் ஒரு கம்பியில் பொருத்திய கறிகளோட அந்த டோனர் கெபாப் கடையோட தோற்றமே தாமஸ்க்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துச்சு. சுமார் ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் கூட்ட வரிசையில் நின்று டோனர் கெபாபுங்கிற உணவை வாங்கி சாப்பிட்டப்போ இலகுன பதத்தோட சமமான மசாலா சுவையோட ஒரு ரொட்டியில் ஸ்டஃப் பண்ணி வந்த அந்த கறியானது தன்னோட வாழ்க்கையில் இன்னொரு 10 வருஷம் ஆனாலும் இந்த சுவையும் இந்த மணத்தையும் இந்த இடத்தையும் இந்த நாளையும் மறக்க முடியாத மாதிரியான ஃபீலிங்கை டோனர் கெபாப்னு சொல்லக்கூடிய அந்த டர்க்கி நாட்டு உணவு தாமஸ்க்கு கொடுத்துச்சு. ஒரு சின்ன துண்டு கூட மிச்சம் வைக்காமல் டோனர் கெபாபை ருசித்து சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அந்த டோனர் கெபாப் கடை அருகிலேயே அமைதியாக நின்று அங்கே சமைக்கிற முறையில் ரொம்ப நேர்த்தியாகவும் தான் ரெடி பண்ணி கொடுக்குற டோனர் கெபாபை கஸ்டமர்ஸ்க்கு பக்குவமாக குறையே இல்லாத சுவையோட எந்த ஆரவாரமும் இல்லாமல் சிங்கிள் ஹேண்டடாக அந்த கடையை நிர்வகிச்சிட்டு வந்த அந்த பொண்ணோட வேலை செயல்கள் தாமஸோட கவனத்தை ஈர்த்தது மட்டும் இல்லாமல் இந்த டோனர் கெபாபோட சுவையோட முதல் அடிப்படை காரணமே இந்த பொண்ணு தான்னு உணர்ந்தார் தாமஸ். ஸோ உலகத்தில் பல்வேறு இடத்துல சுவையாக இருக்கிற உணவுகளை நம்ம இந்திய நாட்டு மக்களிடையே அறிமுகப்படுத்தி சுவைக்க வைக்கணுங்கிற தன்னோட பேஷனுக்கு முதல் உணவாக இந்த டோனர் கெபாப் கண்டிப்பாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை தாமஸ்க்கு வந்துச்சு. டோனர் கெபாப் உணவோட செயல்முறையை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு அந்த கடையோட கூட்டம் தனியேற வரைக்கும் சுமார் 2 மணி நேரம் காத்திருந்து மெல்லமாக அந்த டோனர் கெபாப் கடையை நிர்வகிச்சிட்டு இருந்த பொண்ணுக்கிட்ட ஆங்கில மொழியில், என் பேர் தாமஸ், இந்தியாவிலேருந்து வரேன், உங்கள் கடையோட இந்த டோனர் கெபாப் உணவு ரொம்பவே, அதாவது நான் இது வரைக்கும் சாப்பிட்ட உணவுகளில் ரொம்ப சுவையோட ஒரு திருப்தியான உணர்வை கொடுத்துச்சு. இந்த உணவோட செயல்முறை ரகசியம்தான் என்னன்னு கேட்டார் தாமஸ். இந்த கேள்விக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில், இது டோனர் கெபாப், அவ்வளோதான்னு சொன்னாங்க. அது தெரியுது, ஆனால் இந்த சுவை ஏதோ ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. இந்த உணவோட செயல்முறையை தெரிஞ்சுக்கலாமான்னு தாமஸ் கேட்டப்போ எந்த தயக்கமும் இல்லாமல் சமைக்க தேவையானதையும் இதே சுவை மனம் மாறாமல் சமைக்க தேவையான பதத்தையும் நேரக்கால அளவுகளை விவரித்து சொன்னாங்க அந்த பொண்ணு. இந்த குறிப்புகள் மட்டும் போதாதுன்னு உணர்ந்த தாமஸ் தனக்கு உணவு சுவைகள் மீதுள்ள ஆர்வத்தையும் இந்தியாவில் நடத்தி வர ஹோட்டல் பிஸ்னஸையும் விவரித்து சொல்லியும் டோனர் கெபாபை இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிற தன்னோட கனவு ஐடியாவை சொல்லாமல் சொல்லி, நீங்கள் சொன்ன செயல்முறைப்படி இப்போது நான் சமைச்சு பார்க்குறேன், ப்ளீஸ் முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்கன்னு கேட்டார் தாமஸ். டோனர் கெபாப் சுவை தாமஸை எந்த அளவுக்கு ஈர்த்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு சரின்னு சொன்னாங்க. சமைக்கிற வேலையில் அந்த பொண்ணோட பேர் நெஜ்லானும் தன்னை போலவே உணவு விற்பனையை சிறு வயதிலிருந்தே பண்ணிட்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு தாமஸ். நெஜ்லா டோனர் கெபாப் செயல்முறையை சொல்ல சொல்ல தாமஸ் செஞ்சாலும் கடைசியில் நெஜ்லா செய்கிற டோனர் கெபாப்க்கு ஈக்குவலாக தாமஸ் செஞ்சது சுவையாக இல்லை. அதே இன்க்ரீடியன்ட்ஸ், அதே மெத்தட், அதே இடம், ஆனால் சுவை மட்டும் வேறு. ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்னு மட்டும் தாமஸ்க்கு புரிஞ்சுது. நெஜ்லாவும் தாமஸை சமாதானப்படுத்த, நீங்கள் இந்த பதத்தை மிஸ் பண்ணிட்டீங்க, இன்னும் கூட இதை சேர்த்துருக்கலாம், அதை குறைச்சிருக்கலாம்னு என்னென்னமோ சொன்னாலும் தாமஸ்க்கு எதுவுமே புரியலை. தாமஸ் நெஜ்லா கிட்ட கேட்டது எல்லாமே ஒன்று தான், நீங்கள் என் கூட இந்தியாவுக்கு வந்துடுறீங்களா? என் ஊர் மக்களுக்கு என்னை போலவே இந்த டோனர் கெபாப் டேஸ்ட்டை ரொம்ப பிடிக்கும்.
நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாத அளவுக்கு இந்த டோனர் கெபாப் இந்தியாவில் ஃபேமஸான ஒரு உணவுப் பொருளாக மாறும்னு எனக்கு தோணுது. இதே போலவே ஒரு கடையை திறப்போம். 60% லாபம் உங்களுக்கு, 40% எனக்கு. யோசித்து சொல்லுங்கன்னு தன்னோட கார்டை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு தாமஸ். சில நாட்களுக்கு பிறகு ரொம்ப நிதானமாக யோசித்ததுக்கப்புறமா தாமஸோட பிஸ்னஸ் டீலை அக்செப்ட் பண்ணி ஒரு பெரிய நம்பிக்கையோட தாமஸ் கூட இந்தியாவுக்கு வந்தாங்க நெஜ்லா. கேரளாவில் தாமஸ் நெஜ்லாவோட முதல் டோனர் கெபாப் கடை ரொம்ப சின்னதாக, சிம்பிளாக, க்ளீனாக டோனர் கெபாப் வாசனையால் அந்த ஸ்ட்ரீட்டையே ஈர்த்தாங்க. மற்ற கடைங்களுக்கு கடையோட நேம் போர்டு மட்டுமே அறிமுகமாக இருக்கிறப்போ தாமஸ் நெஜ்லாவோட டோனர் கெபாப் கடைக்கு நல்ல சுவையும் அந்த அருமையான மனமும் அறிமுகமாக அமைஞ்சது. டோனர் கெபாப் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. தாமஸ் நெஜ்லா டோனர் கெபாப் கடையை மாதிரியே பல்வேறு இடங்களில் பல்வேறு பெயர்களில் டோனர் கெபாப் கடைகள் உருவாக ஆரம்பித்தது நாளடைவில். சென்னை, பெங்களூர்னு இந்தியாவில் பல நகரங்களில் டோனர் கெபாப் வேகமாக ஃபேமஸ் ஆச்சு. 1995 இந்தியாவில் தாமஸ் நெஜ்லானால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டோனர் கெபாப் இன்னைக்கு பல கோடி இந்திய மக்கள் ரசித்து சாப்பிட்ற ஷவர்மாவாக மாறியிருக்கு. தாமஸ் நெஜ்லாவோட முதல் கடை யாருக்கும் இன்றளவில் நினைவில் இல்லை. இவங்க பேர்களோ முகங்களோ எந்த கடையோட பேர் பலகையிலையுமே இடம்பெறலைனாலும் பல கோடி மக்களோட மனசில் ஒரு சுவையான உணவின் அடையாளமாக ஷவர்மா என்கிற டோனர் கெபாப் இடம்பெற்றிருக்கு. என்னதான் தாமஸ் அண்ட் நெஜ்லாக்கு இது ஒரு பிஸ்னஸ் டீலிங்காகவே இருந்தால் கூட சொந்த குடும்பத்தையும் நாட்டையும் விட்டுட்டு ஒரு கனவோடு இந்தியா வந்த நெஜ்லாவும் உலகத்தில் பல்வேறு இடத்துல சுவையாக இருக்கிற உணவுகளை நம்ம நாட்டு மக்களிடையே அறிமுகப்படுத்தி சுவைக்க வைக்கணுங்கிற ஒரு பெரிய பேஷனை டோனர் கெபாப் மூலமாக வெற்றி அடைஞ்ச தாமஸும் கிரேட்டு தான்.